ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் பிக் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். காலையிலேயே வாசல் எல்லாம் கோலம் போட்டுட்டு வெளியில் மோட்டர் பம்ப் இருக்குது, அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம்லாம் போட்டு விட்டுட்டு இங்கே வீட்டுக்குள்ளார சிங்க்கு கிட்ட ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சிங்காண்ட டேப் இருக்குது, அந்த டேப்புக்கு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு கங்கை அம்மனை நினச்சி நடுவீடு வச்சுருந்தேன். கங்கை அம்மனை நினச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு மணப்பலைகளை பச்சரிசி விநாயகரை நினச்சி போட்டுட்டு இன்றைக்கி நான் பானையில் தான் கங்கை அம்மனை நினச்சி நான் தண்ணி வச்சுருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கோவில்களில் பானைகளில் தான் கங்கை அம்மனை நினச்சி வைப்பாங்க. அதனால தான் நானும் இன்றைக்கி பானையில் தண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணியில் மஞ்சளும் பச்சை கற்பூரம் லவங்கம் எல்லாம் சேர்த்துட்டு பானைக்கு மஞ்சள் கயிறு கட்டிட்டு அதுக்கு மேலே பூ கட்டி விட்டுட்டு வேப்பிலையை அதுக்கு மேலே வச்சு விட்டுட்டேன். இன்றைக்கான நெய்வேதம் என்ன ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா வெல்லம். நானுமே அதுவும் வச்சுட்டேன். வெல்லம், உடைச்ச கடலை, வாழைப்பழம் மூணுமே தனித்தனியாக வச்சு விட்டுட்டு அதுக்கு கங்கை அம்மனுக்கு நெக்ஸ்ட்டு வஸ்திரம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம், வளையல், தாம்பூலம் எல்லாம் வச்சு அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி முடிச்சுட்டு குத்து விளக்குக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு ரெடி பண்ணி குத்து விளக்கு ஏற்றிட்டு இன்றைக்கி உப்பு தீபமும் ஏற்றிருந்தேன். இன்றைக்கி ஆடி பெருக்குன்றதுனால நம்ம முக்கியமாக வாங்கக்கூடிய பொருட்களில் உப்பு, மஞ்சள், குங்குமம் இது மூன்றுமே முக்கியமாக வாங்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு அப்படின்னாலுமே எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே ரெட்டிப்பாக கூடும் அப்படின்றது ஐதீகம். அதனால தான் இன்றைக்கி உப்பு தீபமும் ஏற்றிருந்தேன். ஏற்றி முடிச்சுட்டு இன்றைய ஆடிப்பெருக்கு பூஜையை நல்லபடியாக முடித்தாச்சு. நம்ம நல்ல நாட்களில் குத்து விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும். அரிசி மாவிளக்கு வீடுகளில் போடுறதும் நல்லது. நம்ம அந்த மாதிரி செய்கிறதுனால வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆடிப்பெருக்கு திருநாளை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களில் ஒன்றானது தான் நீர். நீருக்கு ஈடானவர்கள் யாருன்னு பார்த்தா கங்கை தேவி. அந்த கங்கை தேவிக்கு நம்ம மரியாதை செலுத்தும் வகையில் தான் நம்ம ஆடிப்பெருக்கு நன்னாளை கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் கங்கை தேவி கர்ப்பிணியாக இருக்கும் நாள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் விவசாயம் விதை விதைக்கும் நாள் இன்று அப்படின்வாங்க. அதனால தான் விவசாய நிலத்தில் ஆடி மாதத்தில் தண்ணியை பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றுல. அதனால தான் அந்த தண்ணிக்கு ரொம்ப மரியாதை செலுத்தும் வகையில் கிராமப்புறங்களில் தண்ணியில் பூவை தூவி அவங்க தேங்காயை உடைச்சு அவங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு கிராமப்புறங்களில் விதை விதிக்கும் போது இந்த மாதிரி வழிபாட்டு முறை செய்வாங்க. கங்கை அம்மனுக்கு மரியாதை செலுத்தும் வகையில். பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னாலுமே அம்மன் மாதம் தான். நம்ம அம்மனுக்கு ஒவ்வொரு விதமான அம்மனுக்கும் ஒவ்வொரு நாட்கள் இந்த ஆடி மாதத்தில் வழிபாடு முறைகள் செய்வாங்க. நாமும் இந்த மாதத்தில் எந்த ஒரு வழிபாட்டையும் நம்ம தவற விடாமல் செஞ்சுட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு நற்பலனும் நமக்கு கிடைக்கும். நான் ஆற்றுல தண்ணி வர மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தண்ணியை விட்டுட்டு தண்ணியில் பூ தூவி அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்றைக்கி நான் அந்த மாதிரி செஞ்சு வழிபாடு செஞ்சுருந்தேன். கங்காதேவின்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். கங்காதேவி தண்ணி இல்லைன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது. அதனால தான் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அவ்வளோ விசேஷமாக கோவில்கள்லையும் சரி ரொம்பவே திருவிழாவாக கொண்டாடப்படுறாங்க. இன்றைய நாளில் நாமும் கோவிலுக்கு போயிட்டு கங்கை அம்மனை நினச்சி நம்ம மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம், வளையல் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி தாலிக்கயிறு சுமங்கலி பெண்களுக்கு தாலிக்கயிறு, இந்த மாதிரி வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். எந்த ஒரு தானம் செய்தாலும் நமக்கு ரெட்டிப்பாக கூடும். தங்கம் நகை வாங்குறவங்க கூட அந்த பொருளை இன்னைக்கு வாங்குறது ரொம்பவே விசேஷமான ஆடிப்பெருக்கு வழிபாடு செய்கிறவங்க மாலை 5 மணிக்குள்ளார செஞ்சு முடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானுமே நல்லபடியாக ஆடிப்பெருக்கு பூஜையை செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.